அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 964. தலைப்பு இறை தூதர்கள், தொடர் 28. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை சமூக மக்களிடையே எடுத்தியம்பிய போது அவர்கள் ஒரு அத்தாட்சி கேட்டார்கள். அத்தாட்சி, கண்ணுக்கெதிரே ஒரு அத்தாட்சி கிடைத்தால் அதன் மூலம் நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று. ஆகவே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே பாறை வெடித்து அதிலிருந்து ஒரு பெண் ஒட்டகம் வந்தது. அது அவர்களுக்கு சோதனையாகவும் ஆனது. ஏனென்றால் ஒரு நாளைக்கு ஊர் மக்களுக்கெல்லாம் தண்ணி, இன்னொரு நாளைக்கு அந்த ஒட்டகம் முழுமையாக அந்த தண்ணீர் முழுவதையும் குடித்துவிடும். இவர்கள் பாறையிலிருந்து கண்கூடாக வெளிப்பட்ட அல்லாஹுடைய அதிசயமான அத்தாட்சியான அந்த பெண் ஒட்டகத்தை பார்த்தவுடன் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இவர்கள் அல்லாஹுடைய தூதர் தான், அல்லாஹுடைய நாட்டப்படி தான் பாறை வெடித்து பெண் ஒட்டகம் வந்திருக்கிறது, மேலும் இது நமக்கு சோதனையாகவும் வந்திருக்கிறது, நமது நீரை எல்லாம் இது ஒரு நாள் சாப்பிட்டு விட்டால் நீர் தட்டுப்பாடு நமக்கு ஏற்பட்டுவிடும், ஆகவே நாம் ஈமான் கொண்டு விடுவோம் என்று அவர்கள் அறிவை பிரயோகித்து ஈமான் கொள்ளவில்லை. மாறாக அந்த ஒட்டகத்தை ஒழித்து கட்டுவதிலேயே தங்களுடைய சதி ஆலோசனைகள் செய்தார்கள். அது மட்டுமல்ல, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே எப்படியாவது கொன்றொழித்து விட வேண்டும், அவர்கள் நமக்கு மத்தியில் இருப்பது பீடை, தருத்திரம் என்றெல்லாம் எண்ணி அவர்களையும் கொல்ல துணிந்தார்கள். இவைகளெல்லாம் அல்லாஹுடைய தூதரும் சொன்னார்கள். அல்லாஹும் திருமறை குரானிலே சொல்லியிருக்கின்றார். அப்துல்லாஹ் பின் சமார் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றினார்கள். அப்பொழுது இறை தூதர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூதுத்துவதற்கு சான்றாக பாறையிலிருந்து வெளிப்பட்ட ஒட்டகத்தையும் அதன் கால் நரம்பினை துண்டித்து கொன்றவனையும் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பெயரற்ற ஒருவன் முன்வந்தான். 91வது அத்தியாயத்தின் 12வது வசனம் என்னும் இறைவசனத்தை கூறிவிட்டு, அபு சமாவை போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தில் மதிப்பு மிக்கவனும் ஆதிக்கவாதியும் பலசாலியுமாக இருந்த ஒருவன் அந்த ஒட்டகத்தை கொல்வதற்காக முன்வந்தான் என்று சொன்னார்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களின் உரிமைகள் குறித்து அறிவுறுத்தினார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 5484வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது அத்தியாயம் 73வது வசனத்திலே இவ்வாறு கூறுகின்றான். வைலா சமூத அஹாஹும் ஸாலிஹா قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره قد جاءتكم بينة من ربكم هذه ناقة الله لكم آية فذروها تأكل في الأرض الله ولا تمسوها بسوء فيأخذكم عذاب أليم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக இவ்வாறு கூறுகின்றான். அதாவது, சமூக கூட்டத்தாரிடம் அவர்கள் சகோதரராகிய சாலிஹை நாம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர்களை நோக்கி, என் சமூகத்தார்களை அல்லாஹ்வே வணங்குங்கள், அவனை அன்றி உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. இதற்காக நிச்சயமாக உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு தெளிவான அத்தாட்சி வந்துள்ளது. அல்லாஹுடைய இந்த ஒட்டகமானது உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக வந்துள்ளது. எனவே இதை அல்லாஹ்வின் பூமியில் தடையேதுமின்றி மேய விடுங்கள். அதை எத்தகைய தீங்கும் கொண்டு தீண்டாதீர்கள். அப்படி செய்தால் உங்களை நோவிலை செய்யும் கடும் வேதனை பிடித்து கொள்ளும் என்று கூறினார். இவ்வாறு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருந்தும் அவ்வொட்டகத்தை அவர்கள் கொன்றார்கள். ஆனால் அதே நேரத்திலே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொல்லுவதற்காக அவர்கள் சதி ஆலோசனை செய்தார்கள் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறுகின்றான். 49வது வசனம், அதாவது 27வது அத்தியாயத்தின் 49வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கூறுகின்றான். காலு
தகாசமு பில்லாஹி லனுபையிதன்னஹு வ அஹ்லஹு சும்ம லனகூலன்ன லிவலியிஹி மா ஷஹித்னா மஹ்லிக அஹ்லிஹி வ இன்னா லஸாதிகூன். 27வது அத்தியாயத்தின் 49 அவர்கள் நாம் அவரையும் சாலிகையும் அவருடைய குடும்பத்தாரையும் இரவோடு இரவாக கொன்று விடுவோம், அழித்து விடுவோம், இது யாரிடமும் சொல்வதில்லை என்று நாம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கொள்வோமாக. பிறகு அவருடைய வாரிசுதாரர்களிடம் அவர்கள் பழிவாங்க வந்தால், உங்கள் குடும்பத்தார் அழிக்கப்பட்டதை நாங்கள் காணவே இல்லை, நிச்சயமாக நாங்கள் உண்மையாளர்கள் என்று திட்டமாக கூறிவிடலாம் என்று சதி ஆலோசனை செய்தார்கள். ஆக இந்த அளவுக்கு அவர்களுடைய சதி நீண்டது. இன்னும் அந்நகரில் 9 மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் நன்மை எதுவும் செய்யாது பூமியிலே குழப்பம் செய்து கொண்டு திரிகிறார்கள். நாம் சாலிகையும் அவருடைய குடும்பத்தாரையும் இரவோடு இரவாக திட்டமாக அழித்து விடுவோம், இதனை யாரிடமும் சொல்வதில்லை என்று நாம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கொள்வோமாக. பிறகு அவருடைய வாரிசுதாரிடம் அவர்கள் பழிக்கு பழி வாங்க வந்தால், உங்கள் குடும்பத்தார் அழிக்கப்பட்டதை நாங்கள் காணவே இல்லை, நிச்சயமாக நாங்கள் உண்மையாளர்கள் என்று திட்டமாக கூறிவிடலாம் என சதி செய்தார்கள். ஆக அவர்கள் இவ்வாறு சதி செய்ததை அல்லாஹ் கூறுகின்றான். அதே போல அல்லாஹும் சதி செய்ததாக சொல்கிறான், சூழ்ச்சி செய்ததாக சொல்கிறான். ஓ மக்கரு ஓ மக்ரன் ஓ மக்கர்னா மக்ரன் வஹும் லா யஷ்உரூன். இவ்வாறு அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், ஆனால் அவர்கள் அறியாதவாறு நாமும் சூழ்ச்சி செய்தோம். 27வது அத்தியாயத்தின் 45 முதல் 50 வரையிலும் உள்ள வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கூறுகின்றார். இந்த பெண் ஒட்டகத்தை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம். பாறை வெடித்தது, அல்லாஹுடைய அத்தாட்சியாக அது வெளிப்பட்டது. ஆனால் அதை அவர்கள் கொள்ளுவதிலேயே முனைப்பாக இருந்தார்கள், தீவிரமாக இருந்தார்கள். அதை எந்த நேரத்திலே கொள்ளலாம் என்பது பற்றி அவர்கள் திட்டம் தீட்டியே வந்தார்கள். ஆக அவர்கள் அந்த ஒட்டகத்தை நெருங்கிய போது, அதனுடைய கால் நரம்பை தரித்த போது, அதுவே அவர்களுக்கு அழிவுக்குரிய நேரமாக இருந்தது. அத்தகைய நேரத்தை அவர்கள் அதி விரைவாகவே ஆர்வமாகவே எப்பொழுது அது வரும் என்று எதிர்பார்ப்பாகவே இருந்தார்கள். அவர்கள் அழிக்கப்படும் நேரம் அவர்களாலேயே ஏற்பட்டது. அழிவுக்குரிய அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இது அல்லாஹுடைய பெண் ஒட்டகம், அதை அப்படியே விட்டுவிடுங்கள், அதை நெருங்காதீர்கள் என்று சொல்லியும், பின்னர் அவர்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து தம் இறைவனின் கட்டளை மீறினர். இன்னும் அவர்கள் சாலிகை நோக்கி, சாலிகே, நீர் இறைவனின் தூதராக இருந்தால் நீர் அச்சுறுத்துவதை, வேதனையை எம்மிடம் கொண்டு வாரும். நாங்கள் ஒட்டகத்தை நெருங்கக்கூடாது என்றே நெருங்கிவிட்டோம், அதனுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடாது என்றே உயிரை போக்கிவிட்டோம், அதை கொன்றுவிட்டோம். ஆகவே வேதனை எங்கே என்று விரைவாக ஆர்வமாக அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஅஹதத்துஹும் الرجفة فأصبحوا في دارهم جاثمين. எனவே முன்னர் எச்சரிக்கப்பட்டவாறு அவர்களை பூகம்பம் பிடித்து கொண்டது. அதனால் அவர்கள் காலையில் தம் வீடுகளிலேயே இறந்தழிந்து கிடந்தனர். அப்பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், ஃபதவல்லா அன்ஹும் قال يا قوم لقد أبلغتكم رسالة ربي ونصحت لكم ولكن لا تحبون الناصحين. அப்பொழுது சாலிஹ் அவர்களை விட்டு விலகிக் கொண்டார். மேலும், என்னுடைய சமூகத்தாரே, உண்மையாகவே நான் உங்களுக்கு என் இறைவனுடைய தூதை எடுத்து கூறி உங்களுக்கு நற்போதனையும் செய்தேன், ஆனால் நீங்கள் நற்போதனையாளர்களை நேசிப்பவர்களாக இல்லை என்று கூறினார். ஆக இவ்வாறு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடன் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றியதாக கூறுகின்றார். நமது கட்டளை வந்தபோது சாலிஹையும் அவரோடு ஈமான் கொண்டவர்களையும் நமது அருளால் காப்பாற்றினோம். மேலும் அன்றைய நாளின் இழிவிலிருந்தும் காப்பாற்றினோம். நிச்சயமாக உமது இறைவன்
வல்லமை மிக்கவன், மிகைத்தவன். 11வது அத்தியாயத்தின் 66வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், இறந்து அழிந்து மடிந்து கிடந்தவர்களை பார்த்துதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், நான் உங்களுக்கு நல்லுபதேசியாக இருந்தேன், நல்ல விஷயங்களை சொன்னேன், ஆனால் நீங்கள் அதை கேட்கவில்லை. இப்பொழுது உலகியல் ரீதியான உயிர் வாங்கப்படும் வேதனையோடு மறுமை வேதனையும் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதை பாலுங்கிணற்றில் கிடந்த பத்ரு போருடைய முடிவில் பாலுங்கிணற்றில் போடப்பட்ட அந்த அபூஜஹில், உத்பா போன்றவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது போல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயமான அந்த சமூது கூட்டத்தாரிடம், அளிக்கப்பட்டவர்களிடம் அவ்வாறு கூறினார்கள் என்பதையும் அல்லாஹ் கூறுகின்றான். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.